ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு ஃப்ரைடே வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு 12% பக்கம் இறங்கி இருந்தது. அதாவது 8726 7528 வரைக்கும் இறங்கி இருந்தது. இதுக்கு என்ன ரீசனுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $4 வந்து கேப் அப் ஓப்பனிங் நடந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னா, அதே ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஃப்ரைடே வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே அடுத்த நாள் சாட்டர்டே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதனால நமக்கு வந்து யூஎஸ் ஆயில் ஒரு $4 பக்கம் கேப் அப் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு நியூஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஃபேஸஸ் ஃபுல் ஷட் டவுன் அஸ் ஈரான் எஸ்கலேட் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த ஈரான் எஸ்கலேட் அதாவது அந்த போர் பதட்டத்தினால கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் வந்து தொடர்ந்து வந்து டிமாண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்தியன் மார்க்கெட் மற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா, மேபி ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான். இப்போ பெரிய கேண்டில் ஒரு $4 ஒரு $3 பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ $3 கம்மியாக வச்சா கூட ஒரு க்ளோஸ் 7767 ஒரு 400 பாயிண்ட்ஸ் தள்ளி மேலே ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஒரு இந்த கேண்டில் கேப் அப்போ கேப் டவுனாக நடக்காது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான் நடக்கும். ஒரு 8200 இல்லை 8100 அந்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 8432. ஓகேங்களா, ஸோ நமக்கு இப்போ நியூஸஸ் வந்து டிமாண்டில் இருக்கிறனால எப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஹையா பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நியூஸஸ் டிமாண்டில் இருக்கிறதுனால. ஓகேங்களா, ஸோ லோவா பிரேக் அவுட் பண்ணிட்டு செல்லிங் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 8432 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 8432 ஏன் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ மறுபடியும் இந்த லோ. ஓகேங்களா, ஸோ இந்த லோவை ரீடெஸ்ட் எடுத்தது அப்படின்னா அகைன் இங்க இருந்து கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். வாலட்டிலிட்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, மூவ்மெண்ட் இருக்கிறதே கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா மார்க்கெட்ல எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் போகும்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பையிங் ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல எல்லா ஆர்டர்ஸும் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க, செல்லிங் போட்டிருக்கிற ஆர்டர்லாம். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மூமெண்ட், ஒரு சின்ன மூமெண்ட் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மார்னிங்ல வந்து நமக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஹையா பிரேக் அவுட் பண்ணா மட்டும், அதாவது 15 மினிட்ஸுக்கு ஹையா பிரேக் அவுட் பண்ணா மட்டும் கண்டினியூஸாக 8432 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஈவினிங் டைம்ல ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஈவினிங் டைம் வீடியோவில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் பையிங் தான். ஸோ நம்ம ஃப்ரைடேவே பார்த்தது தான். ஹையா பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மறுபடியும் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃப்ரைடேவோட ஹை வந்து நமக்கு 251.8, ஹையா பிரேக் அவுட் பண்ணால் 255.8, 257.6 எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது இதுதான் 255.9 அண்ட் 257.6. ஸோ சப்போர்ட் ஜோனுங்கிறது ஃப்ரைடேக்கான லோ. ஸோ ஃப்ரைடேல எந்த லோ இருந்ததோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான சப்போர்ட் ஜோன். மேக்ஸிமம் அந்த இடம் வராது. இன்னைக்கு ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு தொடர்ந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஏன்னா டிமாண்டு தானே, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் டிமாண்டு தான். ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணால் நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் பை சைட். நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்ட் அண்ட் சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்குன்னா அப்படின்னா செல்லிங்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா $28, சில்வர் வந்து ஒரு $1 நியர்பை 0.7 சம்திங்ல செல்லிங் சைடில் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன கேப் டவுன் க்ளோஸ் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,52,710. ஸோ அதே மாதிரி பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 1,55,036. இப்போ செல் சைடு ஓப்பன் ஆகிற கோல்டு வந்து செல்லிங் ஆகாதான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆகும். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் லோவா பிரேக் அவுட் பண்ணால் இந்த செல் சைடு இந்த சப்போர்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வரும் அதே மாதிரி தான். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ சில்வரோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட், ஏன்னா மைனஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு
2,55,625 தான் நமக்கான செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இதை தாண்டி நமக்கு கீழே க்ளோஸ் வச்சது 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னா 2,48,000 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த 2,48,636 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் நமக்கு ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் வந்து நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஃப்ரைடே வந்து இந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் பிரேக் அவுட் நடந்திருக்கு, நமக்கு செல் சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் பிரேக் அவுட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதோட டார்கெட் வந்து 1,296, மேபி ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 8,432 வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இந்த கண்டிஷன் மட்டும்தான். ஸோ ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தாங்கன்னா நான் ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 240 பாயிண்ட்ஸ் கேப் டவுனுங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கனால ஃப்ரைடே வந்து ஒரு 400 பாயிண்ட் பாசிட்டிவ்ல போயிட்டு இருந்தது. ஸோ எப்படி ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்துரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 240 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து ரெட் கலர்ல வந்து இருக்கு. ஸோ எப்படி இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ 9லேருந்து 9/7 வரைக்கும் பெய் மார்க்கெட் ஓப்பனிங் செஷன் ஒன்று நடத்துவாங்க NSE and BSEல. ஸோ அதில் கிடைக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் கேப் அப் கேப் டவுன் வந்து நமக்கு வந்து முடிவாகும். ஓகேங்களா? சரி, இப்போ 400 பாயிண்ட் ஏறி இருக்கு, 240 பாயிண்ட் இறங்கி இருக்கு அப்படின்னா இதை கேப் டவுன் தான் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மேபி ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் கூட நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன்ல நடக்கிற அந்த விஷயத்தை பொறுத்து தான். ஏன்னா ஒரேடியா இப்போ ஒரு சின்ன கேண்டல் இருக்கு, இப்போ இந்த மாதிரி கேண்டல் எல்லாம் இருக்கு, இங்கிருந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்குது அப்படின்னா ஸோ நம்ம கேப் அப் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான். 400 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு, 240 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹையை பிரேக் அவுட் பண்ணால் பை சைட், லோவர் பிரேக் அவுட் பண்ணால் செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ இது ஏதாவது கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்கு மார்க்கெட்டுக்கு. இப்போ 237ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆனால் கூட மறுபடியும் நமக்கு நிஃப்டி மேலே தான் வரும். அதுவும் இல்லாமல் குவார்டர்லி ரிசல்ட் ஸ்ட்ராங்காக இருக்கறனால ஸோ நமக்கு நிஃப்டி எந்த அளவுக்கு கீழே தூக்கி போட்டாலும் அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா MSCI வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பெரிய அளவில் எல்லாம் இறங்கல. இப்போ MSCI குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸை பேஸ் பண்ணி ஒரு 20-25 பாயிண்ட் ஆச்சு இறங்கி இருக்க வேண்டியது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாசிட்டிவ் நியூஸுக்கு வந்து வேகமாக ரியாக்ட் ஆகுது வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பட் நெகட்டிவ் நியூஸுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ரியாக்ட் ஆகலை. இப்போ ஃப்ரைடே பாசிட்டிவ் நியூஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 56 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் போயிருக்கு. இதே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் க்ளோஸ் பண்ணால் அதே 56 பாயிண்ட் இறங்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வெறும் 4 பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தே தெரியுது நமக்கு மார்க்கெட் வந்து ரெக்கவரியில் தான் இருக்கே தவிர ஸோ நியூஸ்னால அடுத்தடுத்து கொஞ்சம் கீழே தூக்கி போட்டாலும் அங்கேருந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ADR வேல்யூஸ் பார்க்கலாம். இப்போ ADR வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கு. இப்போ இன்ஃபோசிஸ் எல்லாம் 0.56, ICICI பேங்க், HDFC பேங்க், விப்ரோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நமக்கு நிஃப்டி 240 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருந்தா கூட கொஞ்சம் கீழே தூக்கி போட்டா கூட அங்கிருந்து மறுபடியும் மேலே வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.